கரப்பாம்பூச்சிங்கெல்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? டெல்லியில் ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடத்துல ஒட்டுமொத்த கரப்பாம்பூச்சிங்களும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, யார் இந்த கரப்பாம்பூச்சிங்க? போலி சர்டிஃபிகேட் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிற அட்வொகேட்டை பற்றி டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கண்டெம்ட் கேஸ் ஒன்று ரிஜிஸ்டர் ஆகுது. இது மே 15, 2026 தான் விசாரணைக்கு வருது. இதை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொன்னாருன்னா, இதுக்கு காரணம் அன்எம்ப்ளாய்டாக சுற்றிக்கிட்டு இருக்கிற சில இளைஞர்கள் தான், அவங்களாம் கரப்பாம்பூச்சிங்க மாதிரி இந்தியா விட்டு போவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு கோவம் அடைஞ்ச சில யங்ஸ்டர்ஸ் அவரு எங்களை எப்படி எல்லாரையும் காக்ரோச்சின்னு சொல்லலாம், இதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பரவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள், நான் எல்லாரையும் காக்ரோச்சஸ் சொல்லல, போலீஸ் சர்டிபிகேட் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற அன்எம்ப்ளாய்ட்ஸை மட்டும்தான் காக்ரோச்னு மென்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லியும் நம்ம ஆளுங்க வெட்டுற மாதிரி தெரியல. இதை தொடர்ந்து 30 வயசான அபிஜித் தீப்கி அப்படிங்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் சோசியல் மீடியால காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இது ஆரம்பத்துல நையாண்டிக்காகவும் அரசியல் அமைப்புகளை கேலி செய்யறதுக்காகவும் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய அதிருப்தி ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. இந்தியாவில் இருக்கிற மொத்த யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து இந்த அமைப்பை நோக்கி கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே அதிகமாக ஃபாலோவர்ஸ் குமிஞ்ச ஒரே அமைப்பு இந்த அமைப்பு தான். நான் எந்த அளவுக்கு சொல்றேன்னா, நார்த் இந்தியாவில் இருக்கிற பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி, இவங்க ரெண்டு கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில வந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு தேதியில 20 மில்லியனுக்கு மேல யங்ஸ்டர்ஸ் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஃபாலோ பண்றாங்க. இவங்க இந்த அமைப்பை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இதுக்கு டேக்லைனா த வாய்ஸ் ஆஃப் லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப இந்த எல்லா கரப்பாம்பூச்சிகளும் சேர்ந்து டெல்லியில இருக்கிற ஜந்தர் மந்தர் அப்படின்ற இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா, நீட் தேர்வுல நடந்த முறைகேடுக்காகவும், ஜேஇஇ எக்ஸாம்ல நடந்த முறைகேடுக்காகவும், அப்புறம் சிபிஎஸ்இ +2ல நடந்த முறைகேடுக்காகவும் பொறுப்பேற்றுக்கிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட் இப்பதான் ஜூன் 6ஆம் தேதி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பேசின அபிஜித் தீப்கி, இந்த ப்ரொடெஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் தான் நீங்க மெயின் பிக்சரை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து கரப்பாம்பூச்சியா மாறி இந்தியாவையே மாத்துவாங்களா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.